ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டி சோஸ் பார்க்க போகிற. பாண்டி சோஸில் நம்ம தங்கமயில் இருக்காங்களே, நீங்கள் எல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் எனக்கு போர் அடிக்கும், நான் உங்களுக்கு லஞ்ச் கொண்டு வரவான்னு பேசிகிட்டு இருக்கேன். அந்த டைம் பார்த்து கோமதியம்மா வீட்டில் வெட்டியாக இருக்கிறவ இவதான்னு சொல்லிட்டு குத்தி காமிச்சிட்டாங்க. உடனே தாங்க முடியாமல் சரணன்ட்ட போய் குமருனா கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை ஜிங்கின்னு ஆடுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சு சரவணோட ரியாக்ஷனு. சரவணன் கடைசியில் கண்டப்பில் திட்ட ஆரம்பிக்க உடனே ஃபோன் அடிச்சிட்டாங்க அவங்க அப்பாவுக்கு. நீங்கள் எதுக்குப்பா நீங்கள் கடைக்கு வேலைக்கு போனீங்க, நீங்கள் போகாதீங்க, நான் அவ்வளோ தூரம் சொல்லி கேட்காம போனீங்க, போனது தான் கம்முன்னு இருந்தீங்களா, 1 மாதம் மளிகை ஜாமானை எதுக்கு ஓசியில் தூக்கிட்டு போனீங்க, இவர் கண்ணா பின்னான்னு என்ன பேசுகிறாரு, எனக்கு அசிங்கமாக இருக்குப்பான்னு சொன்ன உடனே சம்பளத்தில் கழிச்சுக்கோங்க, அதை சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதுன்னு சொல்லாமல் இதுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா திடீர்னு வந்து ஃபோனை வாங்கிட்டு, தங்கமயில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் டிஃபன் சொன்ன உடனே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. எந்த ஒரு பொண்ணுக்குமே வரக்கூடாத நிலமனா இது ஒன்று தாங்க. அதாவது அம்மா வீடு கஷ்டத்தில் இருக்குன்னு தெரிஞ்சும் எதுவும் பண்ண முடியாமல் இருக்கிறதோட கொடுமை இருக்கே, ஐயோ அப்பா தாங்கிக்கவே முடியாதுங்க. அதை நம்ம கடைசியில் நம்ம தங்கமயில அனுபவிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கதிரக்கிட்ட போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களாமா நம்ம ராஜி. அதாவது இங்கே போயிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்க, இவங்க 2 பேரும் அடிக்கிற அலும்பு தாங்கலைங்க. ரொம்ப லாங் டிரைவ் போகலாமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம செந்தில் அடிக்கிற அலப்பறை தாங்கலைங்க. தலைவர் அலப்பறன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பாட்டு போட்டுடலாம் போல். கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு, என்னடா அது வீட்டுக்குள்ளே கூலிங் கிளாஸோட தெரியுறான், கண்ணு தெரியாதவனாடான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கழுவி ஊத்துறாரு நம்ம பாண்டியன்னு. மீனா கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது சொல்லிடுவேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. டே அப்பா உங்களும்பு தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில் ஒரு பக்கம் மறுபடியும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் எப்படா திருத்துதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. இது கைக்குள்ளே போட முடியாது புள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.